டேய், அவன் கிடைச்சானா இல்லையா? அண்ணே, எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, அவனை ஒரு இடத்துலையும் காணோம். இந்த பூமியில் எங்கேயுமே அவன் இல்லைண்ணே. என்னடா சொல்கிற? நீ ஒழுங்கா தேடினியா இல்லையா? அண்ணே, ஒழுங்காக தானே தேடுறேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய டீம் எல்லாருமா சேர்ந்து இந்த உலகம், நிலவு, சூரிய குடும்பம் எல்லா இடத்துலையும் ஒன்று விடாமல் தேடியாச்சு. ஆனால் அவனை காணவே இல்லைண்ணே. சரி, நீ அப்படின்னா ஒன்று பண்ணு. உன்னோட டீம் எல்லாம் சூரிய குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிற அந்த புறக்கோள்களில் வந்து அனுப்பிவிடு. அங்கே ஒரு வேளை போய் மறைஞ்சிருக்கலாம். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து நீ அவனை ஒப்படைச்சிருக்கணும். கேட்டுதா? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற கோள்களான புறக்கோள்கள், எக்ஸோ பிளானட் அல்லது எக்ஸ்ட்ரா சோலார் பிளானட் அப்படின்னு வந்து சொல்லுவோம்ல, அதை பற்றி தான் உங்கள் கூட வந்து பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் பூமியை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த எக்ஸோ பிளானட்ஸை கண்டுபிடிச்ச பிறகு தான் எர்த்தை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே நம்ப தொடங்குறாங்க. முதல்ல எக்ஸோ பிளானட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். மொத்தமாக சூரிய குடும்பத்தில் இருக்கிற இந்த 8 கோள்களையும் தவிர சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற கோள்களை தான் நம்ம எக்ஸோ பிளானட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்படி சூரிய குடும்பத்துக்கு வெளியே இருக்கிற இந்த எக்ஸோ பிளானட்ஸ் வந்து சூரியனை சுத்தாமல் ஸ்டார்ஸை வந்து சுற்றுவட்ட பாதையில் வந்து சுற்றி வருமா. சில எக்ஸோ பிளானட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங்காக இருக்குது. அது வந்து ராக் பிளானட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1911 கண்டெடுக்கப்பட்ட இந்த எக்ஸோ பிளானட்ஸ் அப்படிங்கிற புறக்கோள்கள் வந்து 1992 தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வழியாக தான் இந்த உலகத்தில் எக்ஸோ பிளானட்ஸ் இருக்குது. அந்த எக்ஸோ பிளானட்ஸ் இந்த கேலக்சியில் இருக்கிற ஸ்டார்ஸை விடவும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு வந்து கண்டெடுத்திருக்காங்க நாசா விஞ்ஞானிகள். இதுவரைக்கும் இருக்கிற கணக்குப்படி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5653 எக்ஸோ பிளானட்ஸை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்ஸ் வந்து நிறைய சைஸில் வந்து இருக்குது. சில எக்ஸோ பிளானட்ஸ் வந்து பூமியை விடவும் ரொம்ப சின்னதாக இருக்குது. சில எக்ஸோ பிளானட்ஸ் வந்து ஜூபிட்டரை விடவும் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற எக்ஸோ பிளானட் வந்து மாசை விடவும் ரொம்ப சின்னதாக இருக்குமா. அதோட பேர் வந்து கெப்லர் 37b. அண்ட் லார்ஜஸ்ட் சைஸ் எக்ஸோ பிளானட் வந்து ஜூபிட்டரை விடவும் 30 மடங்கு பெருசாக இருக்குமா. இதோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. எர்த்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கிற எக்ஸோ பிளானட்டோட நேம் என்னன்னா ப்ராக்சிமா செஞ்சுரி பி. இது வந்து கிட்டத்தட்ட 4.2 லைட் இயர்ஸோட தொலைவில் வந்து இருக்குதாம். எர்த்துலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற எக்ஸோ பிளானட்டோட நேம் என்னன்னா ஆல்ஜி 2016 BLG 1195 LB. இது வந்து கிட்டத்தட்ட 13,000 லைட் இயர்ஸ் தொலைவில் வந்து இருக்குதாம். எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரஜன், ஹீலியம், வாட்டர் வேப்பர் அப்படின்னு ஏகப்பட்ட வித்தியாசமான மூலப்பொருள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. எக்ஸோ பிளானட்ஸோட க்ளவுட்ஸில் வந்து எக்ஸோட்டிக் மெட்டீரியலான கொரண்டம் வந்து இருக்கிறதா சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. எக்ஸோ பிளானட்ஸில் வந்து ரொம்ப அதிகமான வெதர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குதான். சூப்பர்சோனிக் விண்ட்ஸ்லேருந்து மோல்டன் லாவா ரெயின் வரைக்கும் வித்தியாசமான ஒரு வெதர் கண்டிஷன் அங்கே இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. இந்த ஸ்டார் வார் மூவிஸில் வந்து டாட்டோனுக்கு நிறைய சூரியன் இருந்த மாதிரி இந்த எக்ஸோ பிளானட்ஸுக்கும் நிறைய சூரியன் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கூற்று வந்து நம்பத்தக்கதாக வந்து இருக்குது. எக்ஸோ பிளானட்ஸில் வந்து யாருமே நம்ப முடியாத அளவிலான யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளாக 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து டைமண்ட் ரெயின், இன்னொன்று வந்து லாவா ஓஷியன்ஸ். சில எக்ஸோ பிளானட்ஸ் வந்து அதோட நட்சத்திரத்தோட அலை சார்ந்த திசையை நோக்கி அப்படியே லாக் ஆகி இருக்குமா. எக்ஸோ பிளானட்ஸில் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஒன்னொன்னுலேயும் ஒரு விதமாக இருக்குமா. இது வரைக்கும் கண்டெடுக்கப்பட்டதில் ஹாட்டஸ்ட் எக்ஸோ பிளானட்டோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து 7800 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வந்து இருக்குது. அந்த எக்ஸோ பிளானட்டோட நேம் என்னென்னா கெல்ட் 9b. அண்ட் கோல்டஸ்ட் எக்ஸோ பிளானட் வந்து கிட்டத்தட்ட -400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து இருக்குதான். நிறைய எக்ஸோ பிளானட்ஸ்க்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. சில எக்ஸோ பிளானட்ஸ்க்கு வந்து க்ரியேட்டிவ் நிக் நேம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஹாட் ஜூபிட்டர், சூப்பர் எர்த் அப்படின்னுலாம். சில இன்ட்ரெஸ்டிங் நேம்ஸ் வந்து வாஸ்ப் 12b, HD
1897-33b அப்படின்னுலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து சயின்டிஸ்ட் வந்து நேம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நட்சத்திரத்தோட ஹேபிட்டபிள் ஜோனில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் எக்ஸோ பிளானட்டுக்கு வந்து கிளேசி 581d அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. நட்சத்திரத்தோட ஆல்ஃபா செஞ்சுரி ஸ்டார் சிஸ்டமில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸோ பிளானட்டுக்கு வந்து ஆல்ஃபா செஞ்சுரி பிபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேம் வச்சுருக்காங்க. சூரியனுக்கு பக்கத்தில் நட்சத்திரமாக கண்டெடுக்கப்பட்ட ஒரு எக்ஸோ பிளானட்டுக்கு வந்து 51 பெகசி பி அப்படின்னு சொல்லிட்டு கூட நேம் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படிங்கிற ஒரு போக்குவரத்து சாதனம் மூலமாக தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எக்ஸோ பிளானட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் டைரெக்டாக எடுக்காமல் ரேடியல் வெராசிட்டி, அதாவது ஆர திசை வேகம் அப்படின்னு வந்து சொல்லும், அது மூலமாக தான் இந்த பிக்சர்ஸை வந்து எடுக்கிறாங்க நாசா விஞ்ஞானிகள். இந்த சந்திரமுகி படத்தில் சொல்கிற மாதிரி பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, பிசாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சயின்டிஸ்ட் எல்லாரும் ஏலியன்ஸ் எல்லாம் இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸோ பிளானட்ஸில் வேறு என்னெல்லாம் இருக்கலாம், வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். டில் தட், ஸ்டே சேஃப், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி, ஸ்டே பிளெஸ்ட்.